வெளியே இருக்க சௌரெல்லாம் உள்ளே வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க, வாங்க உள்ளே வந்து உட்காருங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. சாயை கொடுப்பாங்க, எப்படியும் உங்களுக்கு வந்துடும். அமைதியாக உட்காருங்க. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டித் தந்த நடைமுறைகளில் ஒன்றான கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளில் ஒன்றான திருமணத்தை முன்னிட்டு இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஏங்க அவர் எடுக்கத்தான் செய்வார், ஏன் நீங்கள் இருக்கீங்க? இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாட்டுமாக. நாமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன முஸ்லிம்கள், நம்பிக்கையாளர்கள். இதனுடைய பொருளை நாம் புரிந்திருக்கிறோமா அல்லது புரிந்தும் புரியாது போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் மட்டும்தான் ஒருவனை முஸ்லீமாக இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. வெறுமனே உதட்டளவில் சொல்வதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாம் அவன் உளமாற ஏற்றுக்கொண்டால் அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமுக்கு சுட்டி காட்டுகிறது. இதுதான் ஏனைய இசங்களுக்கும் ஏனைய கொள்கை கோட்பாட்டிற்கும் இஸ்லாத்திற்கும் உரிய மிகப்பெரிய இடைவெளி. ஒரு முஸ்லிம் அல்லாதவன் என்று அவனை அடையாளப்படுத்துவது எது என்று சொன்னால் நிறைய விஷயங்களை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. தொழுகை முஸ்லிம் அல்லாதவனுக்கும் வேறுபாட்டை காட்டக்கூடியது தொழுகை என்று சொன்னார்கள். முஸ்லிமாக இருந்தால் அவன் தொழுவான், முஸ்லிமாக இல்லை என்றால் அவன் தொழமாட்டான். அப்போ முஸ்லிம் முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன் என்று சொன்னால் அவனிடத்தில் அவசியம் தொழுகை இருக்க வேண்டும். இப்படி நம்முடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இஸ்லாம் பிரதிபலிக்க வேண்டும். இஸ்லாமிய வழிமுறை நமக்கு நம்முடைய நடவடிக்கைகளில் அது வெளிப்பட வேண்டும். ஆதலால் தான் தொழுகை அல்லாதவனுக்கும் தொழுகின்ற முஸ்லிமுக்கும் இடையில் வேறுபாட்டை காட்டக்கூடிய ஒன்றாக இஸ்லாம் தொழுகையை சுட்டி காட்டுகிறது. இதுபோன்று ஒவ்வொரு அம்சங்களிலும் இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடவடிக்கைகளில் தலையிட்டு இதுதான் சரி, இதைத்தான் நீ செய்ய வேண்டும்
இதை செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அந்த வழிமுறைகளை நாம் ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா என்பதை இந்த நேரத்தில் அசைபோட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரம் என்பது திருமணம். அன்பு சகோதரர், அதாவது உமர் லப்பை முகமது அன்சர் அவர் இங்கு மணமகனாக அமர்ந்திருக்கிறார். இது இஸ்லாம் வலியுறுத்திய ஒன்று. இஸ்லாம் மட்டுமல்ல, உலகில் மனிதனாக வாழ்வதற்கு இன்றியமையாதது என்பது அவன் ஒரு பெண்ணை மணந்து வாழ்வது. அவன் தனித்துவமாக துறவற வாழ்க்கையை வாழ்ந்து தன்னை மற்றவர்களிலிருந்து ஒழுக்கமிக்கவன் என்பதை காட்டிக்கொள்கிற அந்த போக்கு இருக்கிறது, அது கைமைத்தனம் போக்கு என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. தன்னை பெரிய துறவி என்றும், தன்னை பெரிய ஆச்சாரியார் என்றும், தன்னை பெரிய சங்கராச்சாரியார் என்றும், தன்னை பெரிய ஞானி சூபி என்றும், தன்னை பெரிய மஸ்தான் என்றும் எவனெல்லாம் சொல்கிறானோ அவன் இந்த சமுதாயத்தை ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேர்வழி என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை விட உலகத்தில் ஒப்பு உயர்வற்ற ஒருவரை நிறுத்த முடியுமா? ஒருவரை உதாரணமாக காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி காட்டுகிறார்கள். ஆனா அக்ஷாக்கும் இல்லாஹி அத்துக்காக்கும் லஹு என்று சொல்கிறார்கள். நான் தான் உங்களை எல்லாம் விட அல்லாஹ் என்கிற மிகப்பெரிய கடவுளை பயந்து வாழக்கூடியவன், அல்லாஹ் என்கிற மிகப்பெரிய கடவுளை அஞ்சி வாழக்கூடியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்பு உயர்வற்ற ஒரு தலைவராக, நம்பிக்கையாளராக, வழிகாட்டியாக, தூதராக இன்றைக்கு நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அவருக்கு ஈடு இணையாக உலகத்தில் எந்த அப்பனையும் சுப்பனையும் நிறுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துறவற வாழ்க்கையை வாழ்ந்ததே இல்லை, துறவற வாழ்க்கை வாழ்ந்ததில்லை. இன்றைக்கு நம்ம சமுதாயத்திலேயே எவன் மஸ்தானாக இருக்கிறானோ அவனுக்கு தர்கா கட்டி கொண்டாடுகிற ஒரு கைமைத்தனத்தை பார்க்கிறோம். ஏன்? அவர் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி விட்டார். அவர் கஞ்சா மஸ்தானாக இருந்திருப்பார், அல்லது பச்சை போர்வையை போர்த்தி கொண்டு ஊரில் அங்குமிங்குமாக அலைந்திருப்பார். அவருக்கு தொழுகையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அவரை இந்த சமூகம் என்ன கொண்டாடுகிறது? இது எதனுடைய வெளிப்பாடு? இன்றைக்கு காவி உடை உடுத்தி தங்களை ஆச்சாரியர்களாக, சங்கராச்சாரியர்களாக இந்த சமுதாயத்திலே ஏன் நாங்கள் தான் ஜெகத்துக்கே குரு என்று சொல்லக்கூடியவராக எப்படி காட்டிக்கொள்கிறார்களோ அதனுடைய ஒரு எச்சம் தான் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரையும் இந்த சமுதாயம் கொண்டாடுகிறது, அவர்களையும் இந்த சமுதாயம் கொண்டாடுகிறது, அவர்களையும் முஸ்லீமாக பார்க்கிறது. இது எவ்வளவு பெரிய வேடிக்கை! அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழவில்லை. 12 மனைவிகளை திருமணம் முடித்து வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அவர்களை விடவா இந்த சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணம் தேவை, வழிகாட்டி தேவை? லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். மறுமையை நம்பக்கூடியவராக இருந்தால், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடியவராக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது என்று ஏன் சொல்ல வேண்டும்? மனிதன் பிறந்து விட்டால் அவன் வாழ்ந்தாக வேண்டும், அவன் சம்பாதிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், விவசாயம் செய்ய வேண்டும், நிர்வாகம் செய்ய வேண்டும், அவன் படை நடத்த வேண்டும், ஒரு ஆட்சி அதிகாரம் என்று வருகிற போது அந்த மக்களை ஆள வேண்டும். அத்தனைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. ஆதலால் தான் அவரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒருவன் தன்னை இஸ்லாமிய ஆட்சியாளர் என்று முன்னிறுத்துகிறார் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். நீ எப்படி இந்த மக்களை ஆள வேண்டும், அவர்களுக்கு என்ன சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய உரிமை எந்தெந்த வகையில் நீ நிலைநிறுத்த வேண்டும் என்றெல்லாம் அவனுக்கு இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். நீ ஒரு குடும்ப தலைவனாக இந்த சமுதாயத்திலே உன்னை முன்னிறுத்த வேண்டும் என்று சொன்னால் உனக்கு என்னென்னவைகள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். நீ ஒரு தகப்பனுக்கு பிள்ளையா, பிள்ளையாக நீ என்னென்ன நடைமுறைப்படுத்த வேண்டும் அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகிறார்கள். நீ கணவனுக்கு மனைவியா, மனைவி என்னென்ன செய்ய வேண்டும், மனைவிக்கு கணவனா, நீ கணவனாக இருந்து கொண்டு மனைவிக்கு என்னென்ன செய்ய வேண்டும், இத்தனையும் பட்டியல் போடுகிறார்கள். அது மட்டுமல்ல, நீ தொழப் போகிறாயா, நோன்பு வைக்க போகிறாயா, ஹஜ் செய்ய போகிறாயா, அதில் எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, யாரை குருநாதராக ஏற்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் குருநாதராக ஏற்க வேண்டும். எந்த மனிதனும் அல்லாஹ்வுக்கு நிகரில்லை.
எந்த மனிதனும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நிகர் இல்லை. எவனும் கடவுளுக்கு நிகராக முடியாது, எவனும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிகராக முடியாது. எல்லோரும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள் தான். ஆனால் அவனவன் செய்கிற வினைக்கு ஏற்ப அல்லாஹ்விடத்தில் அவன் பெரியவன் சிறியவன் என்று அல்லாஹ் மதிக்கப்படுகிறான். நீங்களும் நாமும் மதிப்பெண் போட்டு கொண்டாடுவதற்கு உரிய மார்க்கத்தை, வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு சொல்லி தரவே இல்லை. ஆனால் இந்த சமூகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் ஒரு கோலத்தில் மாற்றத்தை காட்டினால் இவர்தான் நமக்கு பெரியவாள். யார்? இவர்தான் நமக்கு பெரியவாள். எது? காஞ்சி பெரியவாளா? இல்ல எங்க மேல கட்சி பெரியவாள். இல்ல இவர்தான் எங்களுக்கு சிறியவாள், இவர் எங்களுக்கு கீழ கட்சி சிறியவாள். இப்படிப்பட்ட இந்த சிந்தனை போக்கை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உடைத்தறிந்தார்கள், அதாவது தகர்த்து தரைமட்டமாக்கினார்கள். இப்படிப்பட்ட மார்க்கத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டினார்கள். திருமணம் என்பதை தம்பி பேசாதீங்கப்பா, ஏப்பா உள்ள வந்து உட்காருங்க. தம்பி வெளியிக்கிறவங்கள உள்ளவா, உள்ள வந்து உட்காரு, வாங்க உள்ள வந்து உட்காருங்க. அப்ப இப்படிப்பட்ட மார்க்கத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். ஆதலால் தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறோம். நாம் எப்படி மொழிகிறோம்? அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் எவனுக்கும் எந்த தகுதியும் இல்லை. வணக்க வழிபாடு நின்று மரியாதை செய்ய வேண்டுமா, குனிந்து மரியாதை செய்ய வேண்டுமா? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். எவனும் எனக்கு நிகர் இல்லை, அல்லாஹ் மட்டும் எனக்கு உயர்ந்தவன், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அவனுக்கு நிகராக உலகத்தில் யாரும் இல்லை, அவனுக்கு மட்டுமே தலை வணங்குவேன், அவனுக்கு மட்டுமே நின்று நான் வழிபாடு செய்வேன், யாருக்கும் நிற்க மாட்டேன், யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் என்று எவன் உளமாற ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உளமாற சொன்னவன். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் வெறுமனே செய்தியை சொல்லிவிட்டு போவதற்கா? வாழ்க்கையில் அத்தனை மட்டங்களிலும் எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை வழங்கினார்களோ அத்தனையும் ஏற்று நடக்கத்தக்க ஒருவராகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை நான் உளமாற ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படி நாம் வாழ்கிறோமா? நம்முடைய நடவடிக்கைகள் அப்படி அமைத்துக் கொள்கிறோமா? இந்த திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திருமணத்தை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? திருமணம் என்பது அது ஒரு ஒப்பந்தம் என்று குறிப்பிடுகிறது. திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம். அகதுன மின்கும் மீசாகன் கலீலா என்று அல்லாஹ் அந்நிசா அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். இது பிற சமூகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிற சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல, இது ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? மணமகன் 16.3 கிராம் நகையை அன்சர் என்பவர் இந்த மணமகளுக்கு அவருடைய பொறுப்பாளராக இருக்கிற, வலியாக இருக்கிற அவருடைய மாமனாரிடம், அதாவது திவான் அவர்களிடம் அதை கொடுக்க இருக்கிறார். 16.3 கிராம் இன்றைக்கு இருக்கிற ஒரு கிராமினுடைய விலையில் அதை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். இதை ஈடாக அவர் இத்தனை காலம் கண்ணும் கருத்துமாக வளர்த்த தன்னுடைய மகளை இந்த நகையை பெற்றுக்கொண்டு இவங்களை எல்லாம் சாட்சியாக்கி இந்த மணமகனுக்கு அவர் திருமணம் முடித்து வைக்க இருக்கிறார். இது ஒரு ஒப்பந்தமாக இஸ்லாம் சொல்கிறது. இங்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்கிறது. மணமகன் கொடுக்கிற நகைக்கு ஈடாக பெண்ணை பெற்ற பொறுப்பாளன் தகப்பன் அவர் கொடுக்க இருக்கிறார். கொடுக்கல் வாங்கலா இல்லையா? எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலிலும் பண்ட பரிமாற்றம் நடக்கும். பண்ட பரிமாற்றம் நடக்கும். ஒருவன் நகை வாங்கினால் அதற்கு ஈடாக பணத்தை கொடுக்கிறான், நிலத்தை வாங்கினால் அதற்கு ஈடாக பணத்தை கொடுக்கிறான், கடையில் பொருளை வாங்கினால் அதற்கு ஈடாக பணத்தை கொடுக்கிறான். ஆக நான் கொடுக்கிற பணத்திற்கு ஈடாக பொருள் எனக்கு கிடைக்கிறது. ஒரு பண்ட பரிமாற்றமாக நாம் பார்க்கிறோம், ஒரு வியாபாரமாக பார்க்கிறோம், கொடுக்கல் வாங்கலாக பார்க்கிறோம். அதை போன்றுதான் இஸ்லாம் திருமணத்தை சொல்கிறது. அப்போ கொடுக்கல் வாங்கல் என்று வருகிற போது இதற்கு எதற்கு சடங்கு, இதற்கு எதற்கு சம்பிரதாயம், இதற்கு எதற்கு சாய் வந்து பாத்தியா ஓத வேண்டும், இதற்கு எதற்கு தங்க வந்து பாத்தியா ஓத வேண்டும்? இல்லை. உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானை சொல்ல தெரியுமா தெரியாதா? நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஒவ்வொன்றையும் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல உங்களால் இயலாதா? அதற்கு ஒருவர் தேவைப்படுகிறதா? இதுதானே சங்கராச்சாரியாரை அழைத்து செய்கிறார்கள், இதைத்தானே மற்றவர்கள் அழைத்து செய்கிறார்கள் பலகுருமார்களை. நமக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன வித்தியாசம்? நமக்கும் மற்ற மார்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? நன்றா சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை ஒரு உடன்படிக்கை என்று சொன்னார்கள். இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு என்ன வேண்டும்? சாட்சிகள் வேண்டும். இந்த எந்த உடன்படிக்கையும் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலையும் நடைமுறைப்படுத்துவதற்கு சாட்சிகள் வேண்டும். அந்த சாட்சி சபையே இருக்கிறது. இத்தனை குடும்பத்தார்கள் அமர்ந்திருக்கிறார்கள்.
இந்த இடத்தில் இந்த தேதியில் இன்னாருக்கும் இன்னாருக்கும் இங்கு ஒரு ஒப்பந்தம் மூலம் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது என்பதற்கு அத்தனை பேரும் சாட்சி, எல்லாவற்றுக்கும் மேல அல்லாஹ் சாட்சி. ஆனாலும் கண்கண்ட சாட்சிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப இதுதானே ஒப்பந்தம். இதற்கு ஏன் சடங்கு சம்பிரதாயம்? ஆனால் இதை யாரும் சிந்திப்பதே இல்லை. மார்க்க நடைமுறை என்று வருகிற போது வட்டாரத்தில் என்ன நடைமுறை, மேல வீட்டில் எப்படி நடத்தினார்கள், நம் குடும்பத்தில் என்ன வழக்கம், நம்முடைய கட்சியில் என்ன வழக்கம் என்று பார்க்கிற ஒரு போக்கு, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க, அமைதியா உட்காருங்க என்று பார்க்கிற போக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி திருமணம் நடத்தினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி திருமணம் நடத்தினார்கள், எப்படிப்பட்ட திருமணத்தை அங்கீகரித்தார்கள் என்பதை பற்றி என்றைக்காவது நாம் கேட்டிருப்போமா? யாரிடமாவது கேட்டிருப்போமா? இல்லை. நாம் 10ஓடு 11ஆக இருக்கிற சமுதாயத்தில் வட்டாரத்தில் என்ன பழக்க வழக்கம் இருக்கிறதோ அப்படியே உள்வாங்கிக் கொள்வதனுடைய விளைவு இன்றைக்கு எப்படி வந்து விட்டது? பசங்க 10 பேர் சேர்ந்தா கூட்டாளிக்கு கல்யாணம் சொன்னா ஒரு வீடை வாடகைக்கு அமர்த்துகிறான். அந்த வீட்டில் என்ன செய்யறான்? பெட்டி பெட்டியாக டாஸ்மார்க்கில் இருந்து சாராயத்தை கொண்டு வந்து இறக்கிறான். ஒரு வாரத்துக்கு சாராய பரிமாற்றம் நடக்கிறது. எது? டிஃபன் பரிமாற்றம் மாதிரி, சாப்பாடு பரிமாற்றம் மாதிரி இப்ப சாராய பரிமாற்றம் நடக்கிறது. இதுவும் என்ன திருமணத்தின் பெயரால் நடக்கிறது. ஏன்? பெத்தவனுக்கு அதை கண்டிக்க வக்கில்லை, அவருக்கு அது கூடுமா கூடாதா என்று சொல்ல தெரியவில்லை, அவனும் அப்படி வளர்ந்ததில்லை, வாழ்ந்ததில்லை. நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க என்கிற அளவுக்கு இன்றைக்கு வளரக்கூடிய இளம் தலைமுறையினர் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்ப அதையும் தாண்டி திருமணம் என்று சொன்னால் இப்ப பட்டாசு அதையும் பெட்டி பெட்டியா வாங்கி வச்சிருக்கிறாங்க. என்ன பட்டாசு? மத்தாப்பு பட்டாசு, மத்தாப்பு வெடி. அவன் வெடிக்கிறான் என்றால் அவன் கொளுத்துகிறான் என்று சொன்னால் அவன் மட்டுமா கொளுத்த வேண்டும்? நாங்களும் கொளுத்துவோம், எங்களுக்கும் தானே திருமணம் என்று சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு அவர்களை அப்படியே அச்சரம் பேசாமல் காப்பி அடிக்கிற ஒரு போக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. யாராலும் கண்டிக்க முடிகிறதா? நம்முடைய குழந்தைகளை ஏன்னா பட்டாசு எதுக்கு நான் வெடிக்கிற, இது காசை கரியாக்குவது. எவ்வளவு கஷ்டப்பட்டு பாலை பெருவழியில் வெயிலில் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் அத்தனை இன்ப துன்பங்களை எல்லாம் தொலைத்து சம்பாதித்த பணத்தை நீ கரியாக்குகிறாய் என்று எந்த பெற்றோராவது பிள்ளையை பார்த்து கண்டிக்க முடிந்ததா? இல்லை. ஏன்? நாம எத்தனையோ விஷயங்களை சர்வசாதாரணமாக கண்டும் காணாமல் கடந்து போகிறோம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அவனவன் எதையெல்லாம் திருமணத்தின் பெயரால் செய்ய நினைக்கிறானோ அத்தனையும் செய்து முடித்து விடுகின்றார்கள். சமுதாயத்தில் கண்டிப்பதற்கு நாதி இல்லை. கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற பள்ளிவாசனுடைய பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு மார்க்கம் தெரிவதில்லை. கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற பள்ளியினுடைய இமாம் அவர் சொல்வதற்கு கூறி குறுகி போய் வாயிலா பூச்சாக இருக்கிறார். ஏன்? அங்கு நிர்வாகம் கொடுக்கிற சம்பளத்திற்கு அவர் வேலை பார்க்க வேண்டி இருக்கிறது. கொஞ்சம் எகிரி பேசினால் அஜரத்து இது சரியில்லையே, அடுத்த வாரம் ஒழுங்கா பேசுங்க, இல்லடா நீங்க இடத்தை மாத்திக்கிட்டீங்க என்று சொல்ல வேண்டிய இடத்திற்கு அங்கு பள்ளிவாசல் இருக்கிற இமாம்கள் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். ஆக இப்படி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அத்தனை அனாச்சாரங்களையும் அத்தனை அட்டூழியங்களையும் கண்டும் காணாமல் திருமணத்தின் பெயரால் மட்டுமல்ல அத்தனையினும் பெயராலும் இந்த சமூகத்தில் அட்டூழியங்கள் நடக்கின்றன, அநியாயங்கள் நடக்கின்றன. அதை கண்டிக்க துப்பில்லாதவர்களாகத்தான் இன்றைக்கு ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இருந்து கொண்டுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். எத்தனை பள்ளிவாசல்களில் அங்கு இருக்கிற நிர்வாகி பள்ளிவாசல் பக்கமே போகவே மாட்டார், தொழவே மாட்டார், எத்தனை ரக்காத் என்று கூட தெரியாது. ஆனால் என்ன, அவர்தான் முத்தவல்லியாக வந்து நிற்பார். இப்படி மார்க்கம் தெரியாதவர்கள் எல்லாம் சமூகத்தினுடைய பொறுப்பாளர்களாக நிர்வாகிகளாக வந்ததனுடைய விளைவு இன்றைக்கு இஸ்லாம் இந்த சமுதாயத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட்டு போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யுர்ஃபுல் இல்ம் வ யஸ்புத்துல் ஜஹல் லா தகுமு ஸாஅ ஹத்தா யுர்ஃபுல் இல்ம் வ யஸ்புத்துல் ஜஹல் என்று சொன்னார்கள். மறுமை நாள் எப்போது ஏற்படும்? மறுமை நாள் எப்போது ஏற்படும்? அறிவு உயர்த்தப்படும், அறியாமை தாண்டவமாடும் என்று சொன்னார்கள். என்றைக்கு அறிவு உயர்த்தப்படுகிறதோ, என்றைக்கு மார்க்க அறிவு மனிதனுடைய இதயங்களில் இருந்து அவனுடைய மண்டையில் இருந்து பிடுங்கப்படுகிறதோ, எப்போது அறியாமை தாண்டவமாடுகிறதோ அப்போது உலகம் அழிவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள்,
லா தக்குமு ஸாஅ இதா உய்யாத்தில் அமானா. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டால், நம்பகத்தன்மை வீணடிக்கப்பட்டால் அப்போது மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். நம்பகத்தன்மை வீணடிக்கப்படுவது என்றால் என்ன? அமானத்து வீணடிக்கப்படுவது என்றால் என்ன? தகுதி இல்லாத இடத்தில் பொறுப்பை கொடுப்பது. எவனுக்கு முத்தவலியாக இருப்பதற்கு தகுதி இல்லையோ நீ முத்தவலியாக இருந்துக்க. அவனுக்கு தாடியும் இருக்காது, பாடி இருக்கும், ஆனால் தாடி இருக்காது. இஸ்லாம் சொன்ன எந்த ஒன்றையும் நடைமுறைப்படுத்த மாட்டான், அவன் முத்தவலியாக இருப்பான். இப்படி தகுதியற்ற இடத்தில் பொறுப்பை கொடுப்பது, மார்க்கத்தை தெரியாத இடத்தில் மார்க்கத்தை சொல்கின்ற இடத்தில் அவர்களை கொண்டு போய் உட்கார வைப்பது, இத்தனையும் இந்த சமுதாயத்தில் சீரழிவாக நடந்து கொண்டிருப்பதற்கு மத்தியில் தான் திருமணத்தின் பெயராலும் அக்கிரமங்கள், அநியாயங்கள் நடக்கின்றன, அழிச்சாட்டியங்கள் நடக்கின்றன, அனாச்சாரங்கள் நடக்கின்றன. வாழ்வின் அத்தனை அம்சத்தையும் இஸ்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். முஸ்லிமிலே 507வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்ன? யூத கிறிஸ்தவர்கள் யார்? அவர்கள்தான் இஸ்லாத்திற்கு முந்தியவர்கள், இஸ்லாமிய சமூகத்திற்கு முந்தியவர்கள், வேதம் வழங்கப்பட்டவர்கள். யூதர்களுக்கு தௌராத்தும் கிறிஸ்தவர்களுக்கு இஞ்சிலும் வழங்கப்பட்ட முந்தைய வேதக்காரர்கள். அவர்கள்தான் மதீனாவை சுற்றி இருந்தார்கள். அப்போ அவர்களுக்கென்று ஒரு நடைமுறை, அவர்களுக்கென்று ஒரு வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறையை பற்றி நபி அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. என்ன வாழ்வியல் முறை? அந்த யூத கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டால் அந்த பெண்களோடு கணவன் உறவாடுவதில்லை என்பதையும் தாண்டி அவர்களோடு அமர்ந்து உண்பதில்லை, குடிப்பதில்லை. அவர்களை கொல்லைப்புறமாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அவர்கள் தீண்டத்தகாதவர்கள். எவர்கள்? மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்கள். அந்த மாதவிலக்கு அந்த காலத்தில் தீண்டத்தகாதவர்களாக யூத கிறிஸ்தவர்களால் கருதப்பட்டார்கள், நடத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட இந்த செயலை குறித்து நபியிடத்தில் கேட்கப்பட்ட போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். 2ஆம் அத்தியாயம் 222வது வசனம். குர்ஆனை புரட்டி பாருங்கள். யஸ்அலூனக அனில் மஹீத், அவர்கள் மாதவிடாயை குறித்து கேட்கிறார்கள். மாதவிடாய்னா என்ன? பெண்களுக்கு மாதம் ஏற்படக்கூடிய மாதவிலக்கு. அல்லாஹ் இயற்கையிலேயே பெண்களுடைய உடல் கட்டமைப்பை அப்படித்தான் வைத்திருக்கிறான். அந்த மாதவிலக்கை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன், அது ஒரு அசூசி, அது ஒரு டிசீஸ், அது ஒரு உபாதை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது ஒரு டிசீஸ், அது பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு உபாதை. எனவே அந்த உபாதை வருகிற காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஃபாத்தஸிலுன் நிஸா ஃபில் மஹீத். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனில் சொல்கிறான், இந்த மாதவிலக்கு ஏற்படுகின்ற அந்த காலத்தில் பெண்களிடத்தில் நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள். அவ்வளவுதான். உறவு வைத்துக் கொள்வதை இஸ்லாம் தடுக்கிறது. அவளோடு அமர்ந்து சாப்பிடுவதை தடுக்கிறதா? அவளோடு சேர்ந்து குடிப்பதை தடுக்கிறதா? அவளோடு இணைந்து மனையோடு இணைந்து படுப்பதை தடுக்கிறதா? இல்லை அவளோடு ஏனைய வாழ்க்கை நடைமுறைகளை நாம் பகிர்ந்து கொள்வதை தடுக்கிறதா? அவளை அந்த புறத்தில் தீண்டத்தகாதவளாக ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதா? இல்லை. இதை மட்டும்தான் இஸ்லாம் சொல்கிறது. இது ஒரு டிசீஸ், இது ஒரு உபாதை. அந்த நேரத்தில் உறவு கொள்ளாதீர்கள். இப்படி சொன்ன உடனே சில தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, தப்பா பேசுறாங்க. யாரு? யூத கிறிஸ்தவர்கள். நீங்க இப்படி சொன்னதை நபியா சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னார். மாதவிலக்கு நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று, மாதவிலக்கு என்றால் என்ன என்று சொல்லிவிட்டு, அதில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு, எதை செய்யக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், ஆனா அவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? தப்பா பேசுறாங்க என்று 2 தோழர்கள் நபியிடத்திலே வந்து சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொப்பளித்தது. அல்லாஹ் சொன்ன வசனத்தை நான் குறிப்பிடுகிறேன், அல்லாஹ் சொன்ன வழிமுறையை குறிப்பிடுகிறேன். நீங்கள் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்று சொல்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஆக்ரோஷப்பட்டார்கள், ஆவேசப்பட்டார்கள். அந்த 2 பேரும் பார்த்தாங்க, ஐயையோ நாம ஏதோ தப்பா சொல்லிவிட்டோம் என்று. அந்த நபி தோழர்கள் உடனே நினைச்சிட்டாங்க, நம்ம இருந்தோம்னு சொன்னா இன்னும் ஆபத்துல போய் முடிஞ்சிடும் அப்படின்னு இடத்தை காலி பண்ணி போயிட்டாங்க. அப்படி போகும்போது வழியில ஒரு தோழர் நபி அவர்களுக்கு குடிப்பதற்கு பாலை அன்பளிப்பாக கொண்டு வருகிறார். நபியிடத்திலே வந்து கொடுப்பதற்காக அந்த பாலை வாங்கிய நபி அவர்கள் போய்கொண்டிருந்த அந்த தோழர்களை அழைத்து வாருங்கள், இந்தாங்க அவர்களுக்கு கொண்டு இந்த பாலை கொண்டு கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அதை வாங்கி குடித்து விட்டதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதரின் கோபம் தணிந்து விட்டது. நம்ம கேட்டனால அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்டார்கள், இப்போது கோபம் தணிந்து விட்டது என்று அவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார்கள். இப்போ பாருங்கள், யூத கிறிஸ்தவர்களுடைய நடைமுறை என்பது மாதவிலக்கு பெண்களை கொல்லைப்புறத்தில் ஒதுக்கி வைப்பது, கொல்லைப்புறத்தில் ஒதுக்கி வைப்பது. அந்த நடைமுறையை நாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறோமா? ஆனால் இப்போதும் அக்ரஹாரத்தில் இருக்கிற அவர்களிடத்தில் அந்த பழக்கம் இருக்கிறது. பெண்களுக்கு மாதவிலக்கு வந்து விட்டால் அவர்களை கொல்லைப்புறமாக அதற்கென்று ஒரு அறை இருக்கும், அங்கே அவர்களை அமர்த்தி விடுவார்கள். சாப்பாடை தட்டில் வச்சு அந்த அறைக்குள்ள நிச்சுவாங்க, கீழே இருந்து தள்ளி விட்டுருவாங்க. எடுத்து சாப்பிட்டு தட்டை இந்த பக்கமா தள்ளணும். இப்படித்தான் என்ன அவர்கள் நடவடிக்கை இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அதையா இஸ்லாம் அங்கீகரிக்கிறது? அப்ப இப்படி எல்லாம் இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? சகஜமாக நம்முடைய மனைவரோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறோம். மாதவிடாய் காலமாக இருந்தாலும் சரி, மற்ற நேரங்களாக இருந்தாலும் சரி, நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருந்து கொள்கிறோம். இஸ்லாம் இது போன்ற மூட பழக்க வழக்கங்களை தகர்த்தெறிந்திருக்கிறது. அது மாதிரியான நடைமுறைகள் திருமணத்தில் என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எதையெல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு தெரிந்து தெரிந்து செய்ய வேண்டிய நாம் பழக்க தோஷத்தால் நம்முடைய வட்டாரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய கோத்திரம், நம்முடைய ஊர் வழக்கம் பழக்கம் என்று சொல்லி திருமணத்தின் பெயரால் அதை நாம் அங்கீகரிக்கிறோம். நம்ம சொந்த விவகாரம் என்று வருகிற போது எவன் சொல்லையும் கேட்கறது இல்லை, யாரையும் பார்க்கறது இல்லை. ஏண்ட பணம் இருக்கு, ஏண்ட தில் இருக்கு, ஏண்ட பலம் இருக்கு, நான் செய்வேன், நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க. அப்போது குடும்பத்துக்கு நான் குடும்பம்டா, குடும்பம் பண்ணாங்க போ என்று சொல்கிற ஒரு போக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற நிலை வருகிற போது அதுல மட்டும் குடும்பம், அதுல மட்டும் வட்டாரம், அதுல மட்டும் கட்சி என்று நாம் அதிலே இல்லாததையும் பொல்லாததையும் திருமணத்தின் பெயரால் நாம் உள்ளே பூத்துகிறோம். முற்றாக அதிலிருந்து விலக வேண்டும். அந்த தீயவற்றுக்கு, தீய பழக்கத்திற்கு நாம் துணை போகக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இதை பேணி நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் இஸ்லாமை நடைமுறைப்படுத்துகின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள வேண்டும் என்று கேட்டு இந்த ஒப்பந்தத்தை பெண்ணுடைய பொறுப்பாளர் திவான் அவர்கள் நடத்தி வைப்பார்கள். சபையோர் சாட்சியாக ஒப்பந்தம் முடிந்ததற்கு பிறகு மணமகனுக்காக, அன்சருக்காக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நாவால் வாழ்த்திய பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்கிற இந்த பிரார்த்தனையை நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். எல்லா பொழுதும் இறைவனுக்கு வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இல்லை 16.6 16.3 இஸ்லாம் திரும்ப முடிவிட்டது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக